Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நான் ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். சுரேஷ் காந்தி அவரு வாங்க திட்டு வாங்கி வயல்ல போறேன். ஓகே அமைதியா நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்து 2 ஆண்டுகள் ஆகியும் தனக்கும் தனது நிர்வாகிகளுக்கும் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நடிகரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியுமான சரத்குமார். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து தனக்கு பதவி வழங்க கோரி மனு அளித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு முந்தைய நாளில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் தன்னுடன் அமர்ந்திருந்த நிர்வாகி ஒருவரிடம் டென்ஷன் ஆனதுதான் சமூக வலைதளத்தில் வைரலானது. அதாவது கட்சியை இணைக்காமல் தனி கட்சியாகவே இயங்கியிருக்கலாம் என நீங்கள் ஃபீல் பண்றீங்களா என்ற கேள்விக்கு ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்களே என்று சரத்குமார் அதற்கு பதில் சொல்ல, அவருக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிர்வாகி ஒருவர் திடீரென உணர்ச்சி வசப்பட்டு நாங்க ஃபீல் பண்றோம் என கூறிவிட்டார். உடனே அவர் பக்கம் கோபமாக திரும்பிய சரத்குமார், உன்னை கேட்டாரா, நீ பதில் சொல்றிய, இங்க வந்து அமைதியாயிரு என்றதும் சாரி சொல்லிவிட்டு அந்த நபர் அமைதியானார். இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்டாரா, நீ பதில் சொல்றீங்க. சரத்குமார் பேசிய அரசியல் தகவல்கள் வைரல் ஆனதோ இல்லையோ, அந்த நிர்வாகி வெளிப்படுத்திய ஆதங்கமும் அதற்கு சரத்குமார் காட்டிய கோபமும் தான் வைரலானது. அத்தோடு நிற்கவில்லை. ஊடக சந்திப்புக்கு பிறகு மறுநாள் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து தனக்கு பதவி வழங்க கோரி மனு அளித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்த போது அதே நபரை அறிமுகப்படுத்தி சாப்பிட கூப்பிடுறார் என சொல்லிக் கொண்டிருந்த போது இதை வைத்தும் இவர் வைரலாகி விடுவார் என கூற அங்கே சிரிப்பலை எழுந்தது. பிறகு ஊடகங்களிடம் பேசிவிட்டு காரில் ஏறிய சரத்குமார் அதே நபரிடம் ஊடகங்கள் வீடியோ எடுப்பதை சுட்டிக்காட்டி, நவுரு இப்பவும் திட்டு வாங்கி வைரலா போற என சிரித்தபடி சரத்குமார் சொல்ல, ஓகே ஓகே என்று அவரும் சிரித்தபடி ஒதுங்கிக் கொண்டார். சுரேஷ் காந்தி திட்டு வாங்கி வயல்ல போறேன். இந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்க அவரது பெயர் NN சுந்தரேசன் என்பது தெரிய வந்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சரத்குமார் கூடவே நிழலாக இருக்கும் நண்பர் மற்றும் நிர்வாகிதான் இவர். அவர் மீதான உரிமையில்தான் சரத்குமார் அப்படி பேசினார். அது உண்மையான கோபம் அல்ல என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்டாரா, நீ பதில் சொல்றீங்க. மேலும் இந்த சுந்தரேசன் குறித்து சரத்குமார் ஏற்கனவே கூறிய ஒரு பிளாஷ்பேக்கும் வைரலாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த வீடியோவில் உங்களை உலுக்கிய விஷயம் ஏதாவது இருக்கா என லட்சுமி ராமகிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு சரத்குமார் பதில் சொல்லும் போது, நான் எடுத்த படம் லாஸ் ஆகி தெருவுக்கு வந்துவிட்டேன். அப்போ நான் மவுண்ட் ரோட்ல இருந்து வீட்டுக்கு வர என்கிட்ட பணம் கிடையாது. 5 ரூபாய்க்கு ஆட்டோவில் ஏறிட்டா அந்த ஆட்டோ மீட்டரையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு சுந்தரேசன் இப்பவும் என் கூட தான் இருக்கான். ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு வந்து கதவை தட்டுனான். உன்கிட்ட பணம் இல்லைன்னதும் 150 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்தேன்னா இது எல்லாத்தையும் கடந்திருக்கேன் என உருக்கமாக கூறியுள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.